இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டு மிக்சியில் பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி செய்கிறதுக்கு தான். அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அதோட முட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் சோம்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுண்டை விட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகணும் கிரேவி. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் எடுத்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த முட்டை கிரேவி தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். முட்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது அடுத்தது சிக்கன் லாலிபாப் பீஸுங்க. இதில் இப்போது அரிசி மாவு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, சிக்கன் பவுட்ரு 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அந்த சிக்கன் பீஸில் எல்லா மசாலாவும் ஒட்டுற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பீஸில் எல்லாமே போட்டாச்சு மேக்ஸிமம். இது அவ்வளோதான், ஊற வேண்டியதான். ஊறினதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் இப்போ போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக பொரியுது சிக்கன் பீஸு. போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து 2 பக்கமும் திருப்பி விடலாம். சிம்மிலேயே பொரிச்சாதான் நல்லா சிக்கன் வேகுங்க. அதனால் நம்ம பொரிக்கும்போது போடும்போது சூடு அதிகமாக இருந்தாலும் சிம்மில் கம்மி பண்ணி வச்சு பொரித்தா உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ ரெடி ஆயாச்சு. அடுத்தது குழம்பு தாளிக்கலாம். குழம்பு தாளிக்கிற வீடியோ எடிட்டிங்கில் கட் ஆயிடுச்சு. அதனால் நான் வாயில் சொல்லிடுறேங்க. எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த 3 ஐட்டமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் உள்ளே இருக்குது, அதனால் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதோட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதோட தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் அளவாக வச்சுக்கலாம். எனக்கு தண்ணி பத்தலை, கொஞ்சம் ஊற்றினேன் எக்ஸ்ட்ரா.
உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு தட்டு ஒன்று வச்சு மூடி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி குழம்ப இறக்கிக்கலாம். குழம்பு ரெடி ஆயாச்சுங்க. அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சாப்பாடு, சிக்கன் பொரிச்சது, முட்டை வறுவல், சிக்கன் குழம்பு, அப்படியே சிக்கனை அள்ளி வச்சு மேலே குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.